26வது ஸ்லோகம். ஸ்வர்கதே தேவதேவேது தத்கதம் முனிசத்தமா சம்சயः ஜாயதே பிரம்மன் சித்த ஆந்தோளன காரகः. ஸ்வர்கதே தேவதேவேது தத்கதம் முனிசத்தமா சம்சயோ ஜாயதே பிரம்மன் சித்தாந்தோளன காரகா. வாசுதேவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாம போனோனியாக்குமே அது நடந்தது. ஸ்ரீகிருஷ்ண பத்னிகளை எல்லாம் திருடர்கள் இழுத்துண்டு போனது. அது எப்படி சம்பவிச்சது? ஹே பிராமண சிரேஷ்டா வியாசமுனே, என்னோட மனச இப்படி பல கொஸ்டினும் ஆட்டி படைக்கிறது. அடுக்கடுக்கா நிறைய சந்தேகங்கள் இப்படி வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தாருங்கோ. 27வது ஸ்லோகம். விஷ்ணோஹோ அம்சஹ சமுத்பூதஹ சௌரிஹி பூபாரஹார கிருத் சஹ கதம் மதுராராஜ்யம் பயாத் த்யக்த்வா ஜனார்தனஹ. விஷ்ணோரம்ச சமுத்பூத சௌரிர் பூபாரஹார கிருத் சகதம் மதுராராஜ்யம் பயாத் த்யக்த்வா ஜனார்தனா. பூபாரம் இல்லாம பண்றதுக்கு ஆயிட்டு விஷ்ணுவோடு அம்சத்தால அவதரிச்சவராக்குமே இந்த சௌரி. அந்த ஜனார்தனன் எப்படி பயந்து மதுராராஜ்யத்தை விட்டுட்டு ஓடி போனார்? சூரசேனனோட புத்திரன் ஆக்கும் சௌரி. சூரசேனன் அப்படிங்கிற வசுதேவரோட புத்திரன், சௌரி அப்படிங்கிற வாசுதேவன். அந்த வாசுதேவனா இருக்கிற ஜனார்தனன் எப்படி ஆக்கும் பயந்து மதுரா ராஜ்யத்தை வெடிஞ்சு அவரு ஓடி போனார்? இருபத்தி 8வது ஸ்லோகம். துவாரவத்யாம் கதஹா சாதோ ச சைன்யஹா ச சுஹ்ருத் கணஹா அவதாரஹ ஹரேஹே ப்ரோக்தஹ பூபாரஹரணாய வை. துவாரவத்யாம் கதः சாதோ ச சைன்ய ச சுஹ்ருத் கணா அவதாரோ ஹரே ப்ரோக்தா பூபாரஹரணாய வை. சைன்யங்களோடு கூடிட்டும் சுஹൃத்துக்களோடு கூடிட்டும் துவாரகையில வந்து சேர்ந்தாரே ஸ்ரீகிருஷ்ணன். ஹரியோட அவதாரம் ஆகட்டும் இந்த பூபாரத்தை இல்லாம பண்ணறதுக்காக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பகவான் எதுக்காக்கும் இப்படி பயந்தோடினது? அதானது 29வது ஸ்லோகம். பாபாத்மனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய ச தத்கதம் வாசுதேவேன சௌராஹ தே ந நிபாதிதாஹ. பாபாத்மானாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய ச தத்கதம் வாசுதேவேன சௌராஸ்தே ந நிபாதிதாஹ. பாபாத்மாக்களோட நாசத்துக்கும் தர்மத்தை நிலநாட்டுறதுக்கும் பகவான் அவதரிச்சிருக்கார். அப்படிங்கிறத வாசுதேவனாயிருக்கிற பகவான் எதனால அந்த திருடர்களை எதிர்த்து கீழே தள்ளிவிடலை? 30வது ஸ்லோகம். யைஹி ஹிருதா வாசுதேவஸ்ய பத்ன்யஹ சம்லுண்டிதாஹ சதாஹ தேன ஆஸ்தே கிம் ந விஜ்ஞாதாஹ சர்வஜ்ஞேன சதா புனஹ. யைர்ஹிருதா வாசுதேவஸ்ய பத்ன்யா சம்லுண்டிதாஸ்சதா ஸ்தேனாஸ்தே கிம் ந விஜ்ஞாதா சர்வஜ்ஞேன சதா புனः.
இந்த திருடர்களாக்குமே வசுதேவ பத்னிகளை ஆக்கிரமிச்சது, திருடிண்டு போனது. அவ திருடர்களாக்கும் அப்படின்னு சர்வஜானியா இருக்கிற அவருக்கு தெரியாதது எதனாலேயாக்கும்? இதெல்லாம் என்னோட டவுட்டுகளாக்கும். 31வது ஸ்லோகம். பீஷ்மத்ரோணவதः காமம் பூபாரஹரணே மதः அர்ச்சிதாः ச மகாத்மானः பாண்டவா தர்மதல்பராः. பீஷ்மத்ரோணவதः காமம் பூபாரஹரணே மதः அர்ச்சிதாश्च மகாத்மானா பாண்டவா தர்மதத்பராக. பீஷ்மர் துரோணர் தொடங்கின மகாரதர்களை, பெரிய பெரிய வீரர்களை வதிச்சது இந்த பூபாரத்தை கம்மி பண்றதுக்காக்கும் அப்படின்னு அல்லவோ சொல்லப்படுறது. அப்படி ஆக்குமா? இந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்காக்குமா பீஷ்மர் துரோணர் தொடங்கின வீரர்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வதிச்சது? ரொம்ப ரொம்ப நல்லவர்களா இருக்கிற, சிரேஷ்டர்களா இருக்கிற, தர்ம தல்பரர்களா இருக்கிற பாண்டவா, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது எதனால? 32வது ஸ்லோகம். கிருஷ்ண பக்தாக சதாச்சாரா யுதிஷ்டிர புரோகமாக தே கிருத்வா ராஜசூயம் ச யஜ்ஞராஜம் விதானதः. கிருஷ்ண பக்தா சதாச்சாரா யுதிஷ்டிர புரோகமாக தே கிருத்வா ராஜசூயம் ச யஜ்ஞராஜம் விதானதः. கிருஷ்ண பக்தர்கள், அதே மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா, அதர்மம் செய்யாதவா, இப்படி இருக்கிற சத்பிரவர்த்திகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், இப்படி இருக்கிற பஞ்சபாண்டவர்கள், அவ பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செஞ்சா, ராஜசூயம் எல்லாம் நன்னா செஞ்சா, இருந்துட்டு கூட இப்படி ஒரு விதி அவளுக்கு வந்ததே. 33வது ஸ்லோகம். தட்சிணா விவிதா தத்வா பிராமணேபியः அதிபாவதः பாண்டுபுத்ராः து தேவாம்சா வாசுதேவ ஆஸ்ரிதா முனே. தட்சிணா விவிதா தத்வா பிராமணேபியோதிபாவத பாண்டுபுத்ராஸ்து தேவாம்சா வாசுதேவாஸ்ரிதா முனே. பிராமணர்களுக்கு நிறைய நிறைய தட்சிணைகள் எல்லாம் கொடுத்தும், ஹே வியாச மகர்ஷே, தேவ அம்சத்தில ஜனிச்சிட்டு கூடியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஆசிரயிச்ச அந்த பாண்டவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே, அதுக்கு காரணம் என்ன? 34வது ஸ்லோகம். கோரம் துக்கம் கதம் பிராப்தாக क्व गदं सुहृदं च तद् किं तत् पापं महारौद्रं येन ते पीडिता सदा. घोरं दुःखं कथं प्राप्ता क्व गदं सुहृदं च तद् किं तत् पापं महारौद्रं येन ते पीडिता सदा. அதி கடினமான துக்கம் எப்படி உண்டாச்சு பாண்டவாளுக்கு? அந்த சுகிருதம் எங்க ஓடி போச்சு? அவளை எப்பவும் சதா சங்கடப்படுத்திண்டே இருந்த அதிபயங்கரமான அந்த பாபம் அப்படிங்கிறது என்னவாயிருந்தது? 35வது ஸ்லோகம். திரௌபதி ச மகாபாகா வேதி மத்யாத் சமுத்திதா ரமாம்சஜா ச சாத்வி ச கிருஷ்ண பக்தியுதா ததா. திரௌபதி ச மகாபாகா வேதி மத்யாத் சமுத்திதா ரமாம்சஜா ச சாத்வி ச கிருஷ்ண பக்தியுதா ததா. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டையான திரௌபதி அந்த யஜ்ஞ வேதியிலேயாக்குமே ஜனிச்சா. மகாலட்சுமியோடு அம்சாவதாரமாக்குமே இந்த திரௌபதி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டையாக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கிருஷ்ண பக்தி இருக்கிறவளுமாக்கும். 36வது ஸ்லோகம். சா கதம் துக்கம் அதுலம்
प्राप घोरं पुनः पुनः दुःशासनेन सा केशे गृहीता पीडिता वृषं सा कथं दुःखमधुलं प्राप घोरं पुनः पुनः दुःशासनेन सा केशे गृहीता पीडिता वृषं. பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் எதனாலேயாக்கும் இப்படி பெரிய பெரிய துக்கங்கள் எல்லாம் கண்டினியூஸ் ஆகிட்டு அனுபவிக்கேண்டி வந்தது? துஷாசனன் திரௌபதியோடு தலைமுடியில பிடிச்சு இழுத்து கொடுமைப்படுத்தினானே. 37வது ஸ்லோகம். ரஜஸ்வலா சபாயாம் து நீதா பீதைக வாசசா பீத ஏக வாசசா விராட நகரே தாசி ஜாதா மல்ஸ்யஸ்ய சா புனः. ரஜஸ்வலா சபாயாம் து நீதா பீதைக வாசசா விராட நகரே தாசி ஜாதா மல்ஸ்யஸ்ய சா புனः. ரஜஸ்வலை அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பயந்து இருக்கிற அவளை. ரஜஸ்வலை அப்படின்னா வீட்டுக்கு விளக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெண்களுக்கு மாசா மாசம் வீட்டு விளக்கு வருமே, அதுக்காக இந்த ரஜஸ்வலம் அப்படின்னு சொல்றது. ரஜஸ்வலையா இருக்கிற ரொம்ப ரொம்ப பயந்து இருக்கிற அவளை ஏக வஸ்திரையாயிட்டு வஸ்திராட்சேபம் செஞ்சான் இந்த துஷாசனன். வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தான். விராட நகரத்துல மல்சியராஜாவோடு தாசி ஆயிட்டு அவளுக்கு அதுக்கப்புறமா வாழ வேண்டி வந்ததே. 38வது ஸ்லோகம். தர்ஷிதா கீஜகேன அத ருததி குரரி யதா ஹிருதா ஜயத்ரதேன அத கிரந்தமான அதிதுக்கிதா. தர்ஷிதா கீஜகேனாத ருததி குரரி யதா ஹிருதா ஜயத்ரதேனாத கிரந்தமானாதி துக்கிதா. கீஜகன் திரௌபதியை அவமானிச்சான். திரௌபதி ரொம்ப பயந்து நடுங்கி ஒரு புறாவ மாதிரி கத்திண்டு கிடந்தா. அப்படி ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடிட்டு அழற அந்த திரௌபதிய ஜெயத்ரதன் திருடினான். 39வது ஸ்லோகம். மோஜிதா பாண்டவைஹி பச்சாத் பலவத்பிஹி மகாத்மபிஹி பூர்வஜன்ம கிருதம் பாபம் கிம் தத் ஏன ச பீடிதாஹ. மோஜிதா பாண்டவை பச்சாத் பலவத்பிர் மகாத்மபி பூர்வஜன்ம கிருதம் பாபம் கிம் தத்யேன ச பீடிதா. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற சிரேஷ்டர்களா இருக்கிற பாண்டவர்கள் திரௌபதிய ஜெயத்ரதன் கிட்டேந்து காப்பாத்தினா. இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு அவ என்ன பாபமாக்கும்? முஜ்ஜன்மங்களில செஞ்சது. பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாம் இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறாளே, அதுக்கு என்னவாக்கும் காரணம்? 40வது ஸ்லோகம். துக்கானி அநேகானி ஆப்தாஹ தே கதய அத்ய மகாமதே ராஜசூயம் கிருதுவரம் கிருத்வா தே மம பூர்வஜாஹ. துக்கான்யநேகான்யாப்தாஸ்தே கதயாத்ய மகாமதே ராஜசூயம் கிருதுவரம் கிருத்வா தே மம பூர்வஜாஹ. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற வியாச மகர்ஷே, ராஜசூய மகாயாகம் செஞ்சிட்டும் என்னோட பூர்வீகர்களா இருக்கிற அவளுக்கு நிறைய நிறைய துக்கம் வந்து சேர்ந்தது. எதனாலேயாக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கோ. 41வது ஸ்லோகம். துக்கம் மகத்தரம் பிராப்தாக பூர்வ ஜன்ம கிருதேன வை தேவாம்சானாம் கதம் தேஷாம் சம்சயः அயம் மகான் ஹிமே. துக்கம் மகத்தரம் பிராப்தா பூர்வ ஜன்ம கிருதேன வை தேவாம்சானாம் கதம் தேஷாம் சம்சயோயம் மகான் ஹிமே. அவளுக்கு இந்த அளவுக்கு துக்கம் அனுபவிக்க வேண்டி வந்தது பூர்வ ஜென்ம கர்மத்தாலே
ஆயிருக்கணும். தேவ அம்சத்துல உத்பவம் ஆன அவளுக்கு எதனாலேயாக்கும் இந்த அளவுக்கு துக்கம் உண்டாச்சு அப்படிங்கிறதாக்கும் என்னோடு சந்தேகம். பூர்வ ஜென்ம கர்மத்தாலே ஆயிருக்கும் அவ இந்த துக்கம் எல்லாம் அனுபவிக்க வேண்டி வந்தது, அது நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா தேவ அம்சத்துல ஜனிச்ச அவளுக்கு எதனாலேயாக்கும் இந்த அளவுக்கு துக்கம் உண்டாச்சு, அதாக்கும் என்னோடு சந்தேகம். 42வது ஸ்லோகம். சதாச்சாரைஹி து கௌந்தேயைஹி பீஷ்ம துரோண ஆதயஹ ஹதாஹ சலேன தன லோபார்த்தம் ஜனானைஹி நஸ்வரம் ஜகத். சதாச்சாரைஸ்து கௌந்தேயைர் பீஷ்ம துரோணாதயோ ஹதா சலேன தன லோபார்த்தம் ஜானானைர் நஸ்வரம் ஜகத். சதாச்சார நிஷ்டர்களாயிருக்கிற குந்தி புத்திரர்களாக்கும் பீஷ்ம துரோணாதிகளை கொன்னது. நசிக்க கூடின ஒன்னாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரியற அவ தனத்துக்காகவும் ராஜ்ய பதவிக்காகவும் ஆயிட்டாக்குமே இப்படி அவளை கொன்னது. 43வது ஸ்லோகம். பிரேரிதா வாசுதேவேன பாவே கோரே மகாத்மனா குலம் செய்தவந்தஸ்தே ஹரிணா பரமாத்மனா. கோரமான பாபம் செஞ்சு குலத்தையே நசிப்பிக்கிற அளவுக்கு அவ ஆனா மகாத்மாவும் பரமாத்மாவும் ஸ்ரீஹரியுமாயிருக்கிற வாசுதேவன் பிரேரணை பண்ணினதாலியாக்குமே அவ இதெல்லாம் செஞ்சது. 44வது ஸ்லோகம். வரம் பிட்சாடனம் சாதோ நீவாரைஹி ஜீவனம் வரம் யோதான் ந ஹத்வா லோபேன ஷில்பேன ஜீவனம் வரம். வரம் பிட்சாடனம் சாதோ நீவாரைர் ஜீவனம் வரம் யோதான் ந ஹத்வா லோபேன ஷில்பேன ஜீவனம் வரம். பலவித ஆசைகளால உத்தம யோதாக்களை கொல்லாதக்கி பிச்சை எடுத்து வாழலாம், அப்படி இல்லைன்னா நெல்ல குத்தி அரிசி உண்டாக்கி சாப்பிடலாம், வேலை பண்ணி வாழலாம், இப்படிலாம் இருக்கிறது அல்லவா சிரேஷ்டம் அப்படின்னு ஜனமேஜயன் இங்க வியாசர்கிட்ட கேட்கிறார் டவுட்ட. 45வது ஸ்லோகம். விச்சின்னஹா து த்வயா வம்சஹ ரட்சிதஹ முனிசத்தமா சமுத்பாத்ய சுதான் ஆசு கோலகான் சத்ருநாசனாத். விச்சின்னஸ்து த்வயா வம்சோ ரட்சிதோ முனிசத்தமா சமுத்பாத்ய சுதானாசு கோலகான் சத்ருநாசனாத். ஹே முனிசத்தமா சிரேஷ்டா, வம்சம் இல்லாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்ருக்கள் நசிப்பிக்காத அளவுக்கு விதவகளில புத்திரர்களை ஜெனிப்பிச்சு காப்பாத்தினது நீங்களாக்குமே. குருட்சேத்திரத்துல இருக்கிற வம்சம் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாக்குமே நீங்கள் அப்படி செஞ்சால். விதவகளிலேயாக்குமே புத்திரர்களை ஜெனிப்பிச்சால் நீங்கள், എന്നിട്ട് அந்த குழந்தைகளை ரட்சிச்சது நீங்களாக்குமே. 46வது ஸ்லோகம். சஹ உல்பேன ஏவ து காலேன விராடதனயா சுதஹ தாபசஸ்ய கலே சர்ப்பம் ன்யஸ்தவான் கதமத்புதம். சோல்பேனைவது காலேன விராடதனயா சுதா தாபசஸ்ய கலே சர்ப்பம் ன்யஸ்தவான் கதமல்புதம். கொஞ்ச நாள் கழிஞ்சோன விராட புத்திரியா
விராடபுத்திரியோடு புத்திரனான பரீட்சித்து. விராடபுத்திரி அப்படிங்கிறது உத்தரை. அர்ஜுனனோடு புத்திரன் அபிமன்யு. அபிமன்யுவோடு மனைவி உத்தரை. உத்தரைக்கும் அபிமன்யுவுக்கும் பிறந்த புத்திரனான பரீட்சித்து. கொஞ்ச நாள் கழிஞ்சோன அந்த விராடபுத்திரியோடு புத்திரனான பரீட்சித்து தாபசனான சமீகனோடு கழுத்துல சர்ப்பத்தை எடுத்து போட்டது எப்படி? அதாக்கும் இங்க ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறார் ஜனமேஜயன். 47வது ஸ்லோகம். ந கஹ அபி பிராமணம் द्वेष्टि क्षत्रियस्य कुलोद्भवः कुल उद्भवः तापसं मौन संयुक्तं पित्रा किं तत्कृतं मुने. न कोऽपि ब्राह्मणं द्वेष्टि क्षत्रियस्य कुलोद्भवः तापसं मौन संयुक्तं पित्रा किं तत्कृतं मुने. क्षत्रिय குலத்துல பிறந்த ஒருத்தரும் பிராமணர்களை துவேஷிக்க மாட்டா. வியாச மகர்ஷே, அப்படி இருக்கிறத என்னோடு அப்பாவா இருந்த பரீட்சித்து சுவாமியா உட்கார்ந்து இருக்கிற, மௌனமா தபசு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த முனிட்ட அப்படி செஞ்சது எதனாலேயாக்கும் அப்படின்னு பரீட்சித்தோட புத்திரனான ஜனமேஜயன் இப்போ வியாச முனிட்ட கேள்வி கேட்கிறார். 48வது ஸ்லோகம். ஏதைஹி அன்யைஹி ச சந்தேகைஹி விகலம் மே மனஹ அதுனா ஸ்திரம் குரு பிதஹ சாதோ சர்வஜ்ஞோஹோ அசி தயாநிதே. ஏதைரன்யைச்ச சந்தேகைர்விகலம் மே மனோதுனா ஸ்திரம் குரு பித சாதோ சர்வஜ்ஞோசி தயாநிதே. இந்த சந்தேகங்களால எல்லாம் என்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. நிறைய டவுட் இப்ப என்னோட மனசுல இருக்கிறதுனால என்னோட மனசு இப்படி ரொம்ப அழுக்கா கிடக்கு, சஞ்சலமா இருக்கு. என்னோட சந்தேகங்களை எல்லாம் நிகழ்த்தி விட்டு என்னோட மனச அங்கக்கும் இங்கக்கும் ஓடி நடக்காக்கி ஸ்திரமா ஒரு இடத்துல நிப்பாட்டுற மாதிரி, சஞ்சலம் இல்லாத அவஸ்தையில நிப்பாட்டுற மாதிரி பண்ணி தரணுமே. உங்களுக்கு கருணை இருக்கு, சர்வ ஞானியாக்கும் நீங்கள் அதை செய்வேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி மகாத்மியத்துல 4வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.